மீனராசி மீன லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். இந்த மீனராசி மீன லக்னத்துக்கு குரு உச்ச குருவின் பார்வையில் சனீஸ்வர பகவான் லக்னத்திலே இருக்கக்கூடிய ராசியிலே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது? ஃபஸ்ட்டு மீனராசி மீன லக்னம் இவங்க யார், என்ன நடந்துட்டு இருக்கு, இவங்களுக்கு இன்னைக்கு என்ன சூழ்நிலை இவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க, பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எதுவுமே தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்த கிளியர் கட்டாக இண்டிகேஷன் பண்ணும். நம்ம சொல்லக்கூடிய ராசியோடைய பொது பலன்கள் அப்படிங்கிறது ராசியை பேஸ் பண்ணி வச்சு தான் அது 20 to 30% மட்டுமே பொருந்தும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்த கிளியர் கட்டாக ஒரு ஃபோட்டோகிராஃபி மாதிரி பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ இதை கொண்டு போய் பிறந்த கால ஜாதகத்தில் பொருத்தி பார்த்திடக்கூடாது. அப்படி பார்த்தால் தவறு நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. அப்போ குரு இங்கே ஆட்சி பலம் பெற்று, சுக்கிரன் இங்கே உச்ச பலம் பெற்று, புதன் நீசம் அடையக்கூடிய 3 கிரகங்கள் தங்களுடைய ஆளுமை செலுத்தக்கூடிய வீடு. எப்பவுமே இந்த மாதிரி 2-3 கிரகங்கள் ஒரு வீட்டில் ஆஸ்தி உச்சம் நீசம் இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இவங்க எப்போவுமே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு விஷயத்த அணுகிடவே மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் எடுப்பாங்க, போராடுவாங்க, சற்றே தோற்று போயிடுவாங்க, திருப்பி மறுபடியும் போராடுவாங்க, ஜெயிச்சிருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா மாறுதலுக்கு திருப்பி 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 ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருப்பாங்க, கடைசியில் சக்ஸஸ். இந்த மாதிரி நிறையா கிரகங்கள் ஆளுமை செலுத்த போது இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு என்ன வேணும்னு இவங்களுக்கே தெரியாதுங்க. இன்றைக்கி ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க. திடீர்னு ஒரு தொழில் எடுக்கிறாங்கன்னு வைங்க, ஒரு விஷயத்தை எல்லாமே போய் கற்றுக்குவாங்க, திடீர்னு அந்த தொழிலை மாற்றிடுவாங்க. நல்ல நேரம் வரும்போது அந்த விஷயத்தை விட்டுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு சந்தர்ப்பத்தையும் இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்கு, இன்றைக்கி ஜென்ம சனி பாடாத பாடுபட்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே இவங்க 12வது ராசி. அப்போ இன்றைக்கி இந்த 12வது ராசியில் சனீஸ்வர பகவான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உறவாடி ஒவ்வொருவரையும் கெடுத்துட்டு இருக்கார். இப்போ சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்தாருன்னா அந்த ராசி அப்படிங்கிறது ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு பெரிய க்ரோத் இருக்காது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஃபஸ்ட்டு கசப்பை மட்டும்தான் கொடுப்பார். சனி பகவான் கஷ்டத்தை மட்டுமே தான் கொடுப்பார். அந்த கஷ்டத்தினால பெரிய அனுபவ அறிவையும் அவர் தான் ஏற்படுத்தி கொடுப்பார். நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட ஜென்ம சனி அஷ்டம சனி ஆல்ரெடி நீங்கள் ஜென்ம ராகுவே பார்த்துட்டு வந்துட்டீங்க. அதனால இந்த ஜென்ம சனியெல்லாம் உங்களுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்காத மாதிரி இருக்கும். இன்னைக்கு நீங்கள் நினச்சது நடக்கவே இல்லை, கிடைச்சது பார்த்திங்கன்னா தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப போராடிட்டு இருக்கீங்க. நிறைய வீண் விரயங்கள், செய்யாத தப்புக்கு தண்டனை, செஞ்ச செயலுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காம இன்னைக்கு போராடிட்டு இருக்கீங்க. உங்கள் ராசியை பொறுத்தவரையும் நிறைய அண்ணனுக்காக தங்கச்சிக்காக உதவி பண்ணினேன் மேடம், அக்காக்காக உதவி பண்ணினேன், இன்னைக்கு நான் நடுத்தெருவில் நிற்கிறேன், அவங்க கூட சேர்ந்து நானும் கஷ்டப்படுறேன். இந்த ரீசெண்ட் டைமில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். அவர் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கும்போது அவருடைய பிறந்த கால ஜாதகம் சந்திரன் மீனராசி, லக்னம் வேற. அவர்கிட்ட நம்ம கிளியர் கட்டாக பார்க்கும்போது சொல்லியிருந்தோம், உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பெரிய ஈடுபாடு இருக்காதுங்க, உங்களுக்கு தூர அளவு சூரியனுடைய தூர அளவு ரொம்ப தூரமாக இருக்குது, இதனால் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது யோசிக்கப்பட வேண்டியதாக இருக்குது, அதனால் நீங்கள் திருமணத்துக்குள்ளேயே போயிருக்கவே மாட்டீங்க. ஆமாம் மேடம், இன்றைக்கி எனக்கு வயசு 42 43 ஆச்சு, நான் திருமணத்துக்குள்ளேயே போகவே இல்லை. எப்படி மேடம் சொன்னீங்க? உங்களுக்கு ஈடுபாடே பெருசாக அதில் ஆர்வமே இருக்காதுங்க. உங்களுக்கு புத்திரஸ்தானத்தோட சனீஸ்வர பகவான் சம்மந்தப்படுறாரு, நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஆமாம் மேடம், நான் எங்கள் அக்காக்காக என்னுடைய சொத்து எல்லாத்தையும் இழந்து இன்றைக்கி நிற்கிறேன். எங்கள் அக்கா அவங்களுடைய வீட்டுக்காரோட சேர்ந்து பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு. இன்றைக்கி நான் எங்கள் அக்காக்காக நான் நிற்கிறேன். இருந்தாலுமே என்னுடைய உழைப்பு 40 வருஷம் உழைப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி எதுவுமே இல்லை. இன்றைக்கி பொருளாதாரம் எங்கள் அக்கா கூட சேர்ந்து நானும் கடனாளி ஆகிட்டேன். இன்ன வரையும் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை என்னால் கடன் கட்ட முடியல. இவங்க கூட சேர்ந்து நானும் அடைஞ்ச மாதிரி இருக்கேன். எனக்கு இந்த ஒரு வீடு, அக்காவுடைய வீடு விற்பனை பண்ணணும், அதனால் பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன். இது எல்லாமே சேர்ந்த மாதிரி எப்போ வரும்? எனக்கெல்லாம் டிரான்சிட் அப்படியே விட்டு தள்ளிடுங்க. எப்போ பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தசா புத்தியோட சேர்ந்த கோச்சாரம் தான் அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கும். அப்படி பிடிக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்டு வெளியே வர முடியாது, ரொம்ப கால தாமதமாகும். இன்றைக்கி அவர் அதே தான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் நம்ம சொன்னோம். நான் அடுத்த மாதம் இஎம்ஐக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு இந்த வீடு விற்பனை பண்ணுறதுக்கு 2.5 வருஷத்துக்கு மேலே ஆகுங்க, பண்ணவே முடியாதுங்க அப்படின்னு. இல்லை மேடம், இன்றைக்கெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க பேப்பர்ஸ் எல்லாமே, விற்பனை பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இல்லைங்க, நடக்காதுங்க. இன்றைக்கி பிரசன்னம் நெகட்டிவாக சொல்லுது, பிறந்த கால ஜாதகம் நெகட்டிவாக சொல்லுது. கிட்டத்தட்ட நம்ம சொன்ன காலங்கள் மட்டும்தான். அவர் 2 வருஷம் கழிச்சு தான் அந்த பில்டிங் வைக்க முடியும். அந்த பில்டிங் விற்கிறதுக்கு முன்னாடி மாதம் நமக்கு ஃபோன் பண்ணிடுவார். மேடம், இந்த மாதம் இவங்க வரதுன்னு சொன்னாங்க, வரவே இல்லை, இந்த கம்மியாக கேட்டுட்டு போயிட்டாங்க, இது எப்போ முடியும்? நாங்கள் ஆடு கொடுத்துருக்குறோம், அதுக்கு ரெஸ்பான்ஸே இல்லை, நம்ம இந்த காலங்கள் வரையும் வெயிட் பண்ணுங்கள், அப்போ தான் வரும் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக சொன்னால் கரெக்டாக அந்த காலம் வந்துச்சு. அவர் அந்த பிஸ்னஸை சேல் பண்ணிவிட்டு, அந்த வீட்டை சேல் பண்ணிவிட்டு, இந்த பிஸ்னஸ்லேருந்து வெளியும் வந்துட்டார், மீண்டும் வந்துட்டார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட 45 இயர்ஸ் அப்படிங்கிறது ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. தசாபுத்தி சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை.
அப்போ மறுபடியும் இது காலங்கள் வரையும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவருக்கு நான் ஜென்ம சனி வந்துருச்சு மேடம், இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார். அப்போ இந்த ஜென்ம சனி காலத்தில் எதுலேயுமே நமக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பெருசாக வராதுங்க. அப்போ இந்த நேரத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா முன் வச்ச காலை பின் வைக்காமல் அந்த விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கிற மாதிரியான விஷயங்கள், அது லாபம் வருது நஷ்டம் வரல அதை யோசிக்காமல் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் இந்த மாதிரி காலத்தில் கொடுத்துருக்கு. இந்த நேரத்தில் உச்ச குரு 5ஆம் இடத்துக்கு போகிறார். இது ஒரு தலை சிறந்த ஒரு யோகம். மீன ராசி மற்றும் மீன லக்னத்துக்கு குரு 5ல் இருக்கிறது ஒரு தலை சிறந்த ஒரு யோகனே வச்சுக்கோங்க. எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் நெகட்டிவ் நடந்தாலும் ராஜா மாதிரி நம்மளே வாழ வைப்பார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், குரு ஒரு ராசியை பார்த்தாலும் சரி லக்னத்தை பார்த்தாலும் சரி ஒரு பொன்னான ஒரு யோகமான பீரியட் கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்பட்டீங்கனாலும் பிற்காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வளர்ச்சிகள் இருக்குது அப்படிங்கிறது தைரியமாக சொல்லலாம். அந்த அளவுக்கு குருவோடைய டிரான்சிட் அப்படிங்கிறது பெரிய யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. குருவோடைய பார்வையே அந்த மாதிரி யோகம்னா, இப்போ குருவோடைய ராசியில் பிறந்த நீங்கள் உங்களை குரு சும்மா விட்டு வரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதனால் எவ்வளோ தீமை நடந்தாலும் அதற்கு இணையான ஒரு நன்மையை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காரு. இன்றைக்கி குரு 5ல் போயிட்டு சனீஸ்வர பகவானை பார்க்குற முதல் காதலுக்காக இந்த காதலிச்சவங்க இந்த மீனராசி மற்றும் மீன லக்னம்லாம் காதல்னு ஒரு ஆசை வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும், நான் ஃபினான்ஷியல் லெவலில் நல்லா இருக்கேன் மேடம், நான் காதலிக்கிற பொண்ணு எதுவுமே இல்லை, படிச்சுட்டு இருக்காங்க, ஆவரேஜாக தான் இருக்காங்க, ஃபினான்ஷியல் லெவல் எதுவும் இல்லை, அந்த காதலை விட்டு கொடுக்கறதுக்கு போராடக்கூடிய ராசி மீனம். அதுவுமே இந்த மீனம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஷத்தை லவ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல துளியுமே ஒற்றுமை இருக்காது. அவங்க எதாக இருந்தாலும் வெளியே போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க, என்னால் வேண்டாம் இது ஆகாது அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த மீனம் லவ் பண்ணால் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டு எதாக இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் வா அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் லெவல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ இந்த கான்ஃபிடென்ட் லெவல்னால வாழ்க்கையில் நிறையா வந்து இந்த காதலுக்காக எல்லாரையும் இழக்க வேண்டிய சூழ்நிலைகள். இன்றைக்கி பெற்றோரையும் அகெயின்ஸ்டாக மீறி நாங்கள் காதலிச்சுட்ருக்கோம், இவங்க சரின்னு சொன்னால் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், லட்சியத்துக்காக. இந்த மீனராசியை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், லட்சியத்துக்காக விடுவாங்க. அப்போ இந்த ஒரு லட்சியமாக வச்சுக்கிட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன். என்னெல்லாம் இத்தனை நாளாக என்னோடய குடும்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் காதலிச்சுட்ருக்கேன், பிறந்த வீட்டோடு சம்மதத்தோடு நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு யோகம் காத்துட்ருக்கு. ஸோ காதலிச்சுட்ருக்கவங்களுக்கு தலை சிறந்த ஒரு கல்யாண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது. அதே போல் குழந்தை பேர், இந்த குழந்தை பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியே ஆகணும். மீனராசியை பொறுத்தவரையும் இன்றைக்கி வேலைங்கிறனால குழந்தைய வந்து கவனிக்காமல் விட்டுட்டேன். இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு எதுவும் பெருசாக நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கல. இன்றைக்கி எல்லா பக்கத்துலேருந்து எனக்கு வந்து ஹியூஜ் ப்ரெஷர் ஆயிடுச்சு, எப்போ குழந்தை அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த நேரம் குழந்தை சார்ந்த ஒரு தலை சிறந்த ஒரு யோகம் அப்படிங்கிறது காத்துட்ருக்கு. நிறைய எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டட்ல எல்லாமே நிறைய அடி வாங்கியிருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனம். எப்பேற்பட்ட நபர்களாக இருந்தாலும் இந்த நேரத்தில் மீனராசி மற்றும் மீன லக்னம் அடி வாங்குதா அப்படின்னா எஸ். இந்த தீர்க்கமான முடிவெடுக்காமல் நிறைய குழப்பமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இருந்துகிட்டே இருக்குது. அது எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காத அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மீனராசி மற்றும் மீன லக்னத்துக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இப்போ சொல்லும் போது என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இந்த தலை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அப்படிங்கிறது மீனராசியை பொறுத்தவரை இப்போ இருந்துகிட்டே இருக்குது. அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் இருக்காது. நிறைய எனர்ஜெட்டிக்காக தைரியமாக இத்தனை நாள் ஒருத்தர் சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு ஆதரவு, ஒருத்தர் சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு அனுசரணை, ஒருத்தர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணினா தான் அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. ஆனால் இனிமேல் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ராசிநாதன் ராசி பார்க்குறாரு, போங்க நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, நான் தானாகவே மோட்டிவேட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேஷன் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த மீனராசிக்கு இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இப்போ நம்ம சொன்னது அனைத்துமே கோச்சார பலன்கள். இன்னுமே பாசிட்டிவ் இருக்குது, இன்னுமே நெகட்டிவ் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இது எல்லாத்துக்குமே ஃபைனல் சொல்யூஷன், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.